பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தரை துதிக்க, பாட, ஆராதிக்கும்படி தேவன் உதவி செய்தார். இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் கரங்களை தட்டி நாம் தேவதாசரை வரவேற்போம். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு சங்கீதம் 15 வாசியுங்கள். சங்கீதம் 15 வாசிப்போம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் முடிக்கும்போது தாவீது சொல்லுகிறார், இப்படி செய்கிறவன் என்ன செய்யப்படுவதில்லை? அசைக்கப்படுவதில்லை. தாவீது இதை ரொம்ப அனுபவித்து அவருடைய வயதான காலத்தில் எழுதின ஒரு சங்கீதம். அவருடைய வாழ்க்கையில் மிகவும் அசைக்கப்பட்டு அநேக முறைகளில் இந்த காரியங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் வந்து அதெல்லாம் அவர் மேற்கொண்டு கடைசியில் அவர் எல்லாவற்றையும் ஒரு ஜெயம் எடுத்து இனி நான் அசைக்கப்படுவதில்லை என்று ஒரு உறுதியான ஒரு சூழ்நிலை வந்த பொழுது எழுதின ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம். அல்லேலூயா. தாவீதை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் மிகுந்த ஐஸ்வர்யமான, அழகான, சிவந்த ரூபமுள்ள ஒரு வாலிபன். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். அவர் என்ன செய்துட்டு இருந்தார் வாலிப வயசில்? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆடு அப்படித்தானே. அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? சுரமண்டலத்தை வாசித்துட்டு இருந்தார். சுரமண்டலம் வாசிக்கிறதுல அவர் தேறினவர். அப்போ ராஜாவுக்கு என்ன செய்யணும்? ஒரு பிசாசு வந்து பிடிக்குது. யாருக்கு? சவுலுக்கு. அப்போ அந்த பிசாசு வந்து பிடிக்கும்போது இந்த சுரமண்டலத்தை வச்சு வாசித்தா அந்த பிசாசு ஓடிடுன்னு சொல்லிட்டு இவனுக்கு எங்கே வேலை கிடைக்குது? அரண்மனையில் வேலை. என்ன வேலை? ராஜாவுக்கு பிசாசு பிடிக்கும் போதெல்லாம் இவர் என்ன செய்யணும்? சூரமண்டலத்தை எடுத்து வாசிக்கும். அப்படி வாசிக்கும் போது என்ன செய்யணும்? அந்த பிசாசு ஓடிடும். அல்லையா? அப்படி இருக்கும்போது அவருக்கு திடீர்னு அங்கே ஒரு பெரிய யுத்தம் வருது. யுத்தம் வந்தவுடனே இவனுக்கு விடுமுறை கொடுத்துட்றாங்க, லீவு கொடுத்துட்றாங்க. ராஜா எங்கே போயிடுறாரு? யுத்தத்துக்கு போகிறாரு. அப்போ தாவீதுக்கு அங்கே என்ன இல்லை? வேலை இல்லை. உடனே இவர் வந்து ஊரில் போய் இருக்கும்போது அப்பா சொல்கிறாரு, உன் அண்ணன் தம்பிங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? யுத்தத்தில் இருக்காங்க. நீ போய் என்ன செய்ய, அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னோன்னா, சில நம்ம நினைக்கிற ஏதோ ஒரு டிஃபன் கேரியரில் கொண்டு போனார். இல்லை, குதிரையில் ஏற்றி நிறைய தின்பண்டங்கள் எல்லாம் கொண்டு போய் கொடுக்க போகும்போது அங்கே கோலியாத் வந்து என்ன செய்கிறாரு? சவால் விடுறான். பலிஸ்தருடைய அந்த கோலியாத் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சவால் விடுறான். யாராவது ஒருத்தன் என்ன ஜெயிக்க முடியும்னா நாங்கள்லாம் உங்களுக்கு என்னது? அடிமை. இல்லைன்னா நாங்கள் உங்களை என்ன செய்வோம்? விட மாட்டோம்னு சொல்லிட்டு சவால் விடும்போது தாவீது சொல்கிறான், நான் போய் என்ன செய்வேன்? இவனை ஜெயிப்பேன்னு சொல்கிறான். உடனே எல்லோரும் அவனை திட்டுறாங்க, அண்ணன் தம்பியெல்லாம் திட்டுறாங்க. இவன் சொல்கிறான், இல்லை, நான் ஒருக்கா என் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும்போது என்ன வந்தது? கரடி வந்து, சிங்கம் வந்து, அதெல்லாம் நான் என்ன செஞ்சுட்டேன்? என் கையினாலே கிழிச்சு போட்டுட்டேன். அவைகளைப் போல, அந்த மிருகங்களைப் போல இந்த கோலியாத்தும் இருப்பான், இவனையும் நான் அப்படி தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு ஒரே கல்லினால் கோலியாத்தை ஜெயம் எடுக்கிறார். அல்லையா?
அதன் பிறகு தாவீதுடைய வாழ்க்கையில் வந்தது எல்லாமே உயர்வுகள் வந்தது, அல்லையா? உயர்வுகள் வர 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 அநேக காரியங்கள் அவனுக்கு வீழ்ச்சியும் வந்தது, அல்லையா? அந்த வீழ்ச்சிகள் எல்லாம் வந்தவது தாவீது மனம் திரும்பி கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி ஜெயம் எடுத்தபோது அவன் பாடின ஒரு சங்கீதம் தான் இந்த 15வது சங்கீதம். அவன் சொல்கிறான், இவைகளையெல்லாம் செய்கிற மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? அசைக்கப்படுவதில்லை. அல்லையா? கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு வருகிற ஒரு பெரிய காரியம்னா அசைவுகள், அல்லையா? தோல்விகள். அடிக்கடி விழுந்து போகிறோம், அப்படி தானே? விழுந்து போகாத கிறிஸ்தவனே கிடையாது. எல்லா கிறிஸ்தவங்களும் விழுந்து 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 எழுந்து கொண்டே இருக்கிறோம். அப்படி விழுந்து விழுந்து எழும்பின ஒரு தாவீது தான் இதையும் எழுதியிருக்கிறார், அல்லையா? அவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவித்து பார்த்துட்டு சொல்கிறார், இப்படி நீங்கள் செய்தால் இனி என்ன செய்ய மாட்டீங்க? விழ மாட்டீங்க, அல்லையா? இப்படி செய்தால் இனிமேல் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? அசைக்கப்பட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியோடு இந்த சங்கீதத்தை தொடங்குகிறார். அந்த கேள்வியை பாருங்கள். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டாம், பதில் அதற்குள்ளாகவே இருக்குது. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ரிட்டாரிக்கல் கொஸ்டின். அப்படின்னா பதில் சொல்ல தேவையில்லாத ஒரு கேள்வி அது. அந்த 2 கேள்விக்குள்ளாகவும் பதிலையும் தாவீது வைத்து கேட்குறார். அவர் என்ன கேட்குறாரு? கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவானோ அவனே உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். அதுதான் அந்த அந்த வசனத்துடைய அர்த்தம். அப்போது கூடாரம் என்று சொல்லும்போது நல்ல கவனமாக கேளுங்க. கூடாரம் என்று சொல்லும்போது முதல்ல வேதத்தில் கூடாரம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டது யாருக்குன்னா மோசேக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் வந்து என் ஜனங்களை சந்திக்கும்படி எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை நீ என்ன செய் உண்டு பண்ணுவாயாக என்று சொல்லி ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ண மோசேக்கு ஆண்டவர் சொல்கிறார். ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கும்? முதல்ல ஏறினவுடனே பிரகாரம், அப்புறம் பரிசுத்த ஸ்தலம், அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த 3 இடங்களை கொண்டது தான் ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கேட்குறீங்களா? தூக்கம் வருதா? இருக்காது இல்லை? நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு தாலாட்டுற மாதிரி எனக்கு தோணுது. யாருக்காவது தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கா? தூக்கம் வருதில்ல? அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் அமைதியாக சொல்கிறீங்க அல்லேலூயா. அது வேறு ஒன்றும் இல்லை, பணிவு, அடக்கமாக பரிசுத்தமாக சொல்கிறீங்க, அப்படி தானே? அல்லேலூயா, பிரைஸ். உங்களுக்கெல்லாம் அவர் தான் சரி. யார்? பிலிப்பு பாஸ்டர் தான் சரி, அல்லையா? இங்கே கத்துனா பெங்களூரில் கேட்கும், அல்லையா? சத்தமாக சொல்லுங்களா? வேற ஒன்றுக்கு இல்லை, உங்களை உறங்காமல் இருக்குது தான் அந்த அல்லையா? சொல்லுங்க சத்தமாக. அப்பா, உயிர் இருக்கு. சரி பாருங்க, என்ன சொல்கிறேன்னா, ஜனங்கள் எல்லாம் கூடாரத்தில் வாசமாக இருக்கிறாங்க. நம்முடைய தேவன் சர்வ வியாபி, அல்லையா? அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார். ஆனாலும் மோசேட்ட சொல்கிறாரு, இந்த ஜனங்களை நான் சந்திக்க அவங்க நடுவில் இல்லை, அந்த அவங்க குடியிருக்கிற இடத்துக்கு வெளியில் ஒரு இடத்தை தெரிந்து எனக்கு நீ என்ன செய்? ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக, அல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நினைத்தால் ஒவ்வொரு ஜனங்களுடைய வீட்லேயும் போய் அவர்களை சந்திக்க முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அங்கே இல்லை, நான் வந்து ஜனங்களை சந்திக்கும்படி எனக்கென்று ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை தனியே வெளியே புறம்பே என்ன செய்? ஏற்படுத்து, அல்லையா? அதற்கு என்ன தெரியுமா பேர்? எபிரேய பாஷையில் மிஸ்கான். மிஸ்கான் என்றால் தேவன் மனுஷனை சந்திக்கிற இடம், அல்லையா? அதுக்கு பேர் என்ன சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். மிஸ்கானாக இருந்தா என்ன, என்னதான் இருந்தால் நமக்கு என்ன? அப்படி தானே? அப்படி தானே? சொல்லுங்கள், அல்லையா? சொல்லுங்கள். அப்படியா சொல்லுங்கள் எல்லாரும். இந்த இடத்துக்கு பேர் என்ன? மிஸ்கான். மிஸ்கான் என்றால் தேவன் தம்முடைய ஜனத்தை சந்திக்கிற இடம். அதுக்கு என்ன தமிழில் என்ன பேர்? ஆசரிப்பு கூடாரம். அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லும்போது தேவன் வந்து தம்முடைய ஜனங்களை சந்திக்கும் போது தங்குகிற இடம்,
ஹல்லேலூயா. அது நம்முடைய பாஷையில் என்னது? அதுக்கு பேர் சபை. ஹல்லேலூயா. சபைக்கு கிரேக்க பாஷையில் என்ன தெரியுமா பேர்? எக்லேசியா. எக்லேசியானா என்ன தெரியுமா? எக்குனா வெளியே, கிளேசியானா ஒன்று கூடுதல். ஹல்லேலூயா. வெளியே ஒரு இடத்தில் வந்து ஒன்று கூடுவதுதான் சபை. நமக்கு சபை எது சொல்லுங்க? நமக்கு சபை எது? எல்லாம் போச்சு, சத்தமும் போச்சு. நம்ம சபை எது? இதுதான் கோரத்தட்டுவில் தான் நம்ம சபை. ஹல்லேலூயா. பாருங்க, தனிப்பட்ட விதத்தில் நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம். நீங்கள் எல்லாம் தேவனுடைய ஆலயமா இல்லையா? சத்தமாக சொல்லுங்க, தேவனுடைய ஆலயமா இல்லையா? இந்த தேவனுடைய ஆலயங்கள் அங்கங்கே கூடி ஜெபிக்கிற இடம் என்ன தெரியுமா? ஏசப்பாவுடைய தேவாலயம். ஹல்லேலூயா. ஏசப்பா, அதுதான் இந்த வீட்டு கூட்டம் அங்கெல்லாம் கூடி ஜெபிக்கிறோம் தெரியுமா? அது ஏசப்பாவுடைய ஆலயம். அது என்னென்னா, தனிப்பட்ட விதத்தில் நம்மெல்லாம் யார்? பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வீடுகளில் அங்கங்கே கேடி ஜபிக்கும் போது அது இயேசுவின் ஆலயம். ஏன்னா ஏசப்பா என்ன சொல்கிறார்? என் நாமத்தினால் எங்கே 2-3 பேர் கூடியிருப்பாலும் அங்கே நான் வருவேன். இந்த ஏசப்பாவுடைய ஆலயங்கள் எல்லாம் சேர்ந்து வெளியே புறப்பட்டு வந்து ஒரு இடத்துல கூடுது என்று தேவனுடைய வீடு. ஹல்லேலூயா. இது என்ன சொல்ற? இது என்னுடைய ஜெப வீடு. இது எல்லாருக்கும் என்னது? ஜெப வீடு. இதுதான் சபை. அப்ப இந்த இடத்துல அவருடைய பிள்ளைகள் ஜனங்கள் கூடி வரும்போது யார் வந்து சந்திக்கிறார் சொல்லுங்க? தேவன் வந்து நம்மை சந்திக்கிறார். ஹல்லேலூயா. நாம இன்னைக்கு இங்க கூடி வரும்போது இந்த இடத்துல யார் வந்து நம்மளை சந்திக்கிறார்? சத்தமா சொல்லுங்க. தேவன் நம்மை வந்து சந்திக்கிறார். தேவன் ஜனங்களை சந்திப்பது தான் மிஸ்கான். ஹல்லேலூயா. அதுதான் ஆசரிப்பு கூடாரம். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, போன வாரம் நம் மத்தியில் யார் வந்திருந்தாங்க சொல்லுங்க? பாஸ்டர் அம்மா வந்திருந்தாங்க, அப்படி தானே? வந்து ஒரு 4-5 நாள் இங்கே என்ன செய்தாங்க? சத்தமாக சொல்லுங்க. தங்கி இருந்தாங்க. ஹல்லேலூயா. அவங்க இங்கே வந்து என்ன செஞ்சாங்க? மிஸ்கான் பண்ணி இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆனால் எங்கே தங்கியிருந்தாங்க சொல்லுங்க? பாஸ்டர் அம்மா வந்து எங்கே தங்கியிருந்தாங்க? சபையில். எங்கே தங்கியிருந்தாங்க? பாஸ்டர் வீட்டில். புரியுதா? பாஸ்டர் அம்மா வந்து மிஸ்கான் பண்ணது எங்கே? பாஸ்டர் வீட்டில். ஆனால் பாஸ்டர் இங்கே என்ன செய்கிறாரு? இந்த வீட்டில் வாசம் பண்ணுறார். அல்லையா? தங்கி இருக்கிறதுக்கும் வாசம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுதா? பாஸ்டர் அம்மா போன வாரம் வந்து ஒரு 4 நாள் பாஸ்டரோட வீட்டில் தங்கி இருந்தாங்க, திரும்பி போயிட்டாங்க. ஆனால் பாஸ்டர் என்னைக்குமே இந்த வீட்டில் வாசம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தங்குறதற்கும் வாசம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுதா? ஏசப்பா தம்முடைய ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் இங்கே கூடி வருவார்களோ ஏசு இங்கே வந்து தங்குவார். அல்லேலூயா. ஆனால் நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஒரு நாள் இயேசுவை போய் அவர் தங்கி இருக்கிற பர்வதத்தில் போய் வாசஸ்தலத்தில் போய் நம்ம என்ன செய்யணும்? வாசம் பண்ணணும். அல்லேலூயா. நல்ல கவனமாக கேளுங்க. யாரெல்லாம் இயேசப்பா தங்கி இருக்கிற இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து தங்க விரும்புகிறார்களோ அவர்கள்தான் அவர் என்றென்றைக்கும் வாசமாக இருக்கிற பரிசுத்த பரலோக ராஜ்யத்தில் வாசம் பண்ண முடியும். யாரெல்லாம் இந்த தேவன் வந்து தங்குகிற தேவ ஆலயத்தை கனம் பண்ணுகிறார்களோ அவர்கள்தான் பரலோக ராஜ்யத்தில் போய் வாசம் பண்ண முடியும். யாரெல்லாம் இந்த தேவாலயத்தை கனம் பண்ணி ஓடி வருகிறார்களோ அவர்கள்தான் அவருடைய பரிசுத்த பர்வதமாகிய பரலோக ராஜ்யத்தில் போய் வாசம் பண்ண முடியும். அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த பூமியில் தங்கி இருக்கிற இந்த பூமி நமக்கு இங்கே ஒரு கூடாரம். அல்லேலூயா. இது நிலையான வாசஸ்தலம் அல்ல. தேவ பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு நிலையான வாசஸ்தலம் ஏசப்பா தங்கி இருக்கிற இடம். அல்லேலூயா.
அந்த பரிசுத்த பர்வதத்தில் நீங்களும் நானும் போய் என்னென்னைக்கு நிலையாய் வாசம் பண்ண வேண்டும் என்றுதான் தேவன் இந்த பூமியில் நம்மை சரிப்படுத்துவதற்கு, சிறப்படுத்துவதற்கு, நம்மளை சீர்படுத்துவதற்கு, தகுதிப்படுத்துவதற்கு இந்த சபையை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சபையில் வரலன்னா, இந்த சபையை கனம் பண்ணலனா, இந்த சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலனா அந்த பரலோகத்துக்கு போக முடியவே முடியாது. அதை தான் இங்கே தாவீது சொல்லியிருக்கிறார், கர்த்தாவே யார் உம்முடைய இந்த சபையை கனம் பண்ணி, யார் உம்முடைய இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் பண்ணி உம்மை மகிமைப்படுத்துகிறாளோ அவர்கள் தான் என்றென்றைக்கும் நீ தங்கி இருக்கிற பரிசுத்த பர்வதமாகிய அந்த பரலோக ராஜ்யத்தில் வாசம் பண்ண முடியும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சபையை கனம் பண்ணி ஓடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு வாய்ப்பை வைத்திருக்கிறார். அவரோடு கூட நித்திய காலமா என்றென்றைக்கும் இருந்து பரலோக ராஜ்யத்தில் அவரை ஆராதனை செய்கிற ஒரு பாக்கியம் யாரெல்லாம் சபைக்கு வர்றார்களோ, யாரெல்லாம் சபையை கனம் பண்ணார்களோ, யாரெல்லாம் சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த கூடாரத்தில் யார் தங்கி இருக்கிறா? தேவன் தங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு தங்கி இருக்கிறார்? அவருடைய ஜனங்களை சந்திக்க. அல்லேலூயா. நீங்க கூப்பிடும்போது அவர் கேட்பார். அல்லேலூயா. நீங்க பாடும்போது அவர் மகிமைப்படுவார். அவரை உயர்த்தும் போது அவர் கனம் அடைவார். அவரை பிரஸ்தாபம் பண்ணும்போது அவர் இறங்கி வருவார். அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்ற, இந்த கூடாரத்தை கனம் பண்ணுகிறவன், அல்லேலூயா, இந்த கூடாரத்தை தங்கி இருக்க விரும்புகிறவன் எங்க போவான்? பரலோக ராஜ்யத்துக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன சொல்லுங்க? நிலைமை என்ன? நம்மளை சந்திக்க, கொஞ்சம் கவனமாக கேளுங்க, நம்மளை சந்திக்க தேவன் எங்கேருந்து வராரு சொல்லுங்க? பரலோது. நம்ம பக்கத்து வீட்டில் இருந்துச்சு, பக்கத்து தெருவில் இருந்துட்டு, பக்கத்து ஊரில் இருந்துட்டு இங்கே வந்து இவரை சந்திக்க நமக்கு என்ன இல்லை சொல்லுங்க? அப்போ யார் பெரியவர்? நம்ம பெரியவரா அவர் பெரியவரா சொல்லுங்க? யார் பெரியவர்? இப்போ யாரோ இன்னைக்கு சொன்னாங்க நினைக்கிறேன், பாச தான் சொன்னாங்க, நம்மளுடைய கனம் மிகுந்தவர், அவரை நம்ம ஆரம்பத்திலே தேடி வந்திருந்து காத்திருந்து நேற்றுக்கு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் பாஸ். ஹல்லேலூயா. அப்போ அவர் எங்கேருந்து வராரு? நம்ம எங்கேருந்து வரோம்? ஆனால் நமக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை, வழி இல்லை. என்ன இல்லை? நமக்கு வழி இல்லை, ஆனால் வழி இருக்குது. என்ன வழி? ஆலயத்துக்கு போக முடியலையே. அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? வீட்டில் இருந்துட்டு என்ன செய்கிறோம்? வீட்டில் இருந்துட்டு கேட்குறோம். இப்போ வேறு வசதியாக போச்சு, இன்றைக்கி யூடியூப்பில் வந்துடுது. புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி வரலன்னா என்ன, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அவர் சர்வவியாபி, அவருக்கு யூடியூப் தேவையில்லை, அவருக்கு அந்த கூகுள் மீட் தேவையில்லை, அவருக்கு ஒன்றும் தேவையில்லை. அவர் அங்கேருந்தே ஒவ்வொருத்தரையும் சந்திக்க முடியும், பேச முடியும். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு சர்வ உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர், சர்வ பூமிக்கு ஆண்டவர், வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ளவர் நமக்காக நேரத்தை ஒதுக்கி இந்த ஆலயத்தில் வந்து அவரை ஆராதிக்கும் போது நம்மை சந்திக்க இங்கே கடந்து வருகிறார். அல்லேலூயா. நாம் என்ன தெரியுமா சொல்கிறோம்? ஆண்டவரே நான் ரொம்ப பிஸி. இந்த வேலையை தந்தது யாரு சொல்லுங்க? ஆண்டவரே எனக்கு வேலை வேணும், வேலை வேணும் கேட்டது யாரு? யாரு? நம்ம. இப்போ என்ன பிரச்சனை? வேலையை ஆண்டவர் தந்துட்டாரு, இப்போ எனக்கு எங்கே போக முடியாது? ஆலயத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. போகலாமே. இன்றைக்கி நாங்களும், நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க, நீங்களும் மலையாள பாட்டு பாடின பிறகு தான் வந்தீங்க. ஆமாம், அல்லேலூயா. நானும் மரியத்துக்கு எங்களுக்கு ஒரே போராட்டம், எப்படியா அந்த மலையாள பாட்டுக்கு முன்ன போயிடறேன் நான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவர் எப்பவுமே வந்துட்டார். வேதனை தெரியுமா? 2-3 பேர்கள் என் நாமத்தில் எங்கே வருவார்களோ அவள் மத்தியில் வருவேன்னு சொன்னாரா? இருப்பேன். அல்ல, இருப்பேன் என்ன தெரியுமா? அவர் முதல்ல வந்துட்டார். ஆனால் நம்ம எப்போ வரோம்? நம்ம யார்? நம்ம பெரிய ஆள்.
நம்ம போகிறதே அவருக்கு புண்ணியம். அப்படிதானே சொல்லுங்க, அப்படிதானே? அதனால் நல்லா தெரிஞ்சுடுங்க, கூடாரம் என்பது எதுன்னு சொல்லியாச்சுன்னா தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிற இடம். ஹல்லேலூயா. தேவன் வந்து வாசம் பண்ணுகிற இடம். இது யாருக்கு தெரியும் சொல்லுங்க? யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும், அப்படி தானே? இன்னொரு ஆளுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கும் தெரியும். அதனால் சாத்தான் என்ன தெரியுமா சொல்லுவான்? நீங்களே ஆலயம். பிரைஸ் தி லார்ட். அங்கே போனால் தான் கடவுள் இருக்கிறாரா? இன்னொன்று கோயிலுக்கு போகிறெல்லாம் ஒழுங்காக இருக்கானா? ஞானஸ்தான இடத்தெல்லாம் ஒழுங்காக இருக்கானா? அங்கே போய் ஆராதிக்கலாம் கர்த்தர் வர முடியாதா? இப்படி கேட்டிருக்கீங்களா? சொல்லியிருக்காங்களா யாராவது? இது யாருக்கு தந்திரம்? பிசாசுன்றான். பிசாசு பாருங்க, அவன் இந்த தேவாலயத்துக்கு விரோதமாய் அவனுடைய முழு சக்தியும் பயன்படுத்தி அழிக்க பார்க்குறான். அல்லையா? கட்டும்போது தடை பண்ணுறான், அரசு அதிகாரிகளை விட்டு தடை பண்ணுறான். இன்றைக்கி நம்ம ஊரில் சர்ச்சு கட்ட முடியாது, தெரியுங்கள? இதெல்லாம் அவனுக்கு தந்துடும். இதே மீறி ஒரு ஜனம் ஆலயத்துக்கு போகுது. யார் போகிறா? நம்ம எல்லாம் வரோம். அல்லையா? இப்போ நம்மளை என்ன செய்ய முடியும்? அவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? சில உண்மையை கொண்டு வந்து பொய்யாய் நம்மகிட்ட போடுறான். எப்படி தெரியுமா? நீங்களே அந்த ஆலயம். உண்மை, அப்படிதானே? இந்த கட்டடம் சபை இல்லை, உண்மை. அல்லையா? அப்போ நீங்கள் அங்கே போவாண்டாம். அது என்னது? அது என்னது? பொய். நீங்களே ஆலயம், உண்மை. இந்த கட்டடம் சபை ஆகாது, இல்லையா? இந்த கட்டடம் சபை இல்லை. இந்த கட்டடத்தில் நம்ம வந்தால் தான் இது சபை. அல்லையா? நல்லா தெரிஞ்சுனா பிசாசு என்ன செய்வான்? நீ அங்கே போவான்டா, நீயே என்னதுதான் ஆலயம். அப்போ அங்கே போவான்டா சொல்கிறான், தெரியுமா? அது என்னது? பொய். அல்லையா? புரியுதா உங்களுக்கு? இன்னொன்று சொல்லுவான். இப்போ ஆண்டவர் உங்களோட நேரடியாக பேசுகிறாரு, உண்மைதான், அப்படி தானே? ஆண்டவர் பேசுகிறாரா இல்லையா? பேசுனீங்களா? இன்னைக்கு என்னதோ சொல்லிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் இன்னைக்கு காலைல ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வந்தீங்க? வீட்டுக்கார்ட்ட பேசிட்டு வந்தீங்களா? ஆண்டவர்கிட்ட ஆண்டவர்னா வீட்டுக்காரன் தான் ஆண்டவர், இல்லையா? அப்படியா? அப்படி தானே சாரால் சொன்னாங்க. யாரை பார்த்து? ஆபிரகாமை பார்த்து என்ன சொன்னாங்க? ஆண்டவரேன்னு சொன்னாங்களோ? ஐயோ ஆண்டவனே அப்படின்னு சொன்னாங்களோ? இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கு? ஐயோ ஆண்டவனே, தெய்வமே, சொல்லுங்க தெய்வமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு, அப்படி தானே? ஹல்லேலூயா. சரி பாருங்க, ஆண்டவர் உங்களோட பேசுகிறார், உண்மை தானே? உண்மை. பிசாசு என்ன சொல்லுவான்? உனக்கும் ஆண்டவருக்கும் இடையில என்ன வேணும்? தேவையில்லை, ஒரு தரகர் தேவையில்லை. நீ கூப்பிடும் போதெல்லாம் ஆண்டவர் செவி கொடுப்பார், நீ கூப்பிடும்போது பதில் கொடுப்பார். அதனால யார் தேவையில்லை? பாஸ்டர் தேவையில்லை. அது பொய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லியிருக்கார், மேய்ப்பனை ஏற்படுத்தி இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த மாதிரி சில நூதனமான உண்மைகளை, வேதத்தில் உள்ள உண்மைதான், இதை கொண்டு வந்து பொய்யாய் திரித்து பிசாசு என்ன சொல்லுவான்? சபை வேண்டாம், நீ சபைக்கு போவாண்டாம், பாஸ்டர் வேண்டாம், ஒன்றும் வேண்டான்னு. அப்படி பட்டவர்களுக்காக தான் தாவீது எழுதியிருக்கிறார். அப்படி இந்த ஆலயத்தை கனம் பண்ணாமல், இந்த ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, இந்த ஆலயத்துக்கு வராமல் இருக்கிற ஒருத்தனும் எங்கே போக முடியாது? சொல்லுங்க, அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு போக முடியாது. நல்லா தெரிஞ்சிடுங்க, இது சிமெண்ட் தான், இது இரும்பு தான், இது மரம் தான். ஆனால் எப்பொழுது இங்கே நின்று பிரசங்கம் பண்ணப்படுதோ இது பரிசுத்த ஸ்தலம். ஹல்லேலூயா. எப்பொழுது இந்த இடத்துல நாமெல்லாம் கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோமோ இது சிமெண்ட் கட்டடம் இல்லை, இது கர்த்தருடைய சபை. ஹல்லேலூயா. இதை கனம் பண்ணினா மாத்திரமே பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. இல்லைன்னா எங்கே போக முடியாது? சொல்லுங்க. அதை தாவீது சொல்றாரு, கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுவானோ, யார் உம்முடைய கூடாரத்தை கனம் பண்ணுகிறானோ, யார் உம்முடைய கூடாரத்துக்கு முதலிடம் கொடுக்கிறானோ, யார் உம்முடைய கூடாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ அவனே உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த இடத்துல இந்த ஆலயத்தை கனம் பண்ணி ஓடி வந்திருக்கீங்க? ஹல்லேலூயா.
எத்தனை பேர் இந்த ஆலயத்தில் நடக்கிற ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிற இந்த ஆலயத்தில் கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார்? இந்த ஆலயத்தில் கர்த்தர் இருக்கிறார். அவர் உங்களை சந்திப்பார், அவர் உங்களை விசாரிப்பார், உங்க கண்ணீரை துடைப்பார், உங்க கவலைகளை மாற்றுவார், உங்க பலவீனம் மாறும், உங்க வியாதி நீங்கும், உங்க கட்டுகள் அறுக்கப்படும், உங்க கண்ணீரை கர்த்தர் துடைத்து உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைக்க, அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் கொண்டு சேர்க்க தேவன் உங்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை விசுவாசித்து இதற்கு கனம் பண்ணி தேவ ஆலயத்தில் ஓடி வர்ற தேவ பிள்ளைகள் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை தாவீது அறிந்து கொண்டார். எப்போ? வயசானவர். ஆமென். நல்லா தெரிஞ்சிடுங்க. அட்வைஸ் பண்ணவும் முடியாது. அட்வைஸ் பண்ண என்ன தெரியுமா? ஒரு முள் நம்மளையும் குத்துது. நீ ஒழுங்கா போனியா? நீ சின்ன பிள்ளையில் ஒழுங்கா இருந்தியா? பிள்ளைகளை இப்போ திட்ட முடியாது. திட்டும்போது என்ன செய்யுது? ஒரு முள் குத்துது. நீ உங்கள் அப்பா அம்மா சொன்ன கேட்டியா? நீ பண்ணாததையா உன் பிள்ளை பண்ணிட்டான். என்னது குத்துது? ஒரு முள், நம்மளை உயர்த்தாதபடி. ஆனால் நல்ல கவனமாக கேளுங்க, இந்த முள் நாளைக்கு உங்களையும் குத்தாமல் இருக்கணும்னா இப்போமே கர்த்தரை கனம் பண்ண தொடங்குங்க. அல்லையா? இப்போமே கர்த்தருடைய ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 50 வயசில் எங்களுக்கெல்லாம் புத்தி தெளிஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லையா? 40 வயசு 50 வயசு இல்லை, அந்த சிலுவையில் போன பிறகு தான் எங்களுக்கு புத்தி வரும்னு சொன்னால் ரொம்ப கேவலம். அல்லையா? ரொம்ப கொடுமை. அதனால் இப்பொழுதே இருந்தே. ஆனால் நமக்கு என்ன ஆசை தான்? ஆலயத்துக்கு கனம் பண்ண ஆசை இருக்கா? இருக்கு. ஆனால் அன்னை பார்த்து ஆட்டுக்குட்டி குட்டி போட்டுச்சு. என்ன செய்ய முடியும்? ஆடு குட்டி போட்டால் குட்டியை பார்க்க முக்கியமாக, கோயிலுக்கு போகிற முக்கியமா? சொல்லுங்க. அன்னை பார்த்து இது வரைக்கும் வராத அத்தை வந்துட்டாங்க, மாமி வந்துட்டு. அது மாமி இல்லை, அது யாரு? பிசாசு. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு பார்த்து முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். கோயில் அடுத்த வாரம் இங்கே தானே இருக்கும். ஹல்லேலூயா. யார்? நம்மெல்லாம் யார்? அவரோடையும் பிஸி ஆட்கள். அதனால் என் கையில் நல்ல விலை கூடின ஃபோன் இருக்குது. நான் எதில் பார்ப்பேன்? ஆன்லைனில் பார்த்துக்கிடுவேன். நல்லா தெரிஞ்சிடுங்க. ஆன்லைனில் நீங்கள் பார்த்து ஆன்லைனில் ஆண்டவர் உங்களோடு பேசுவார்னா அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க மாட்டார், இப்போ வந்திருப்பார். புரியுதா உங்களுக்கு? வந்துட்டு பேதிட்ட சொல்லுவார், என் கேமரா எங்கே வை, லைவ் டெலிகாஸ்ட் போடு, எல்லோரும் பார்த்து ரசிக்கப்படணும். அதுக்கு இல்லை ஆண்டவர் வந்தது. ஆண்டவர் இங்கே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளை சந்திக்க வந்திருக்கிறார். சர்வ மகிமையை விட்டு, பரலோகத்தை விட்டு, அவருடைய உன்னத ஸ்தலத்தை விட்டு இங்கே வந்திருக்கார். எதுக்கு தெரியுமா? நம்மை சந்திக்க. ஹல்லேலூயா. ஏசப்பா இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். அதனால் இந்த தேவாலயத்தை கனம் பண்ணணும். ஒரு சில இடத்துல இஸ்ரவேலர்கள் பாவம் செய்த போது ஆண்டவர் கோபத்தில் சொன்னார், ஒருவனும் என் ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரக்கூடாது, வந்தால் செத்து போவான்னு சொன்னார். ஹல்லேலூயா. 2 பேரை தான் அலோவ் பண்ணார், மோசேயும் யோசுவாயும். நீங்கள் 2 பேரும் வாங்கன்னு சொன்னார். வேற எவனும் எங்கே நினைச்சக்கூடாது, வரக்கூடாது. தெய்வ பிள்ளைகளே, ஆலயத்தில் வரும்போது ஒன்றை தெரிஞ்சிடுங்க, பட்சிக்கிற அக்னியானவர், எரிச்சல் உள்ள தேவன் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். இங்கே வந்து விளையாடக்கூடாது, இங்கே வந்து உறங்கக்கூடாது. ஹல்லேலூயா. இங்கே வந்து அடுத்த பிள்ளையை தூக்கி கொஞ்சக்கூடாது. சொந்த பிள்ளைய வீட்டில் கொஞ்ச மாட்டாங்க, இங்கே வந்து அடுத்த பிள்ளைய பார்த்தோன்னா பாசம் பொங்கிட்டு வந்துடும். இது பாசம் இல்லை, உங்களுக்கு பயம் இல்லாமல் போச்சு தேவாலயத்தை குறித்து. ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடத்தில் உறங்கினது ஒரே ஒரு ஆள் தான், சாமுவேல் மட்டும்தான். வேற யாரும் உள்ள போக முடியல. அது பரிசுத்த ஸ்தலம், இது தேவன் உலாவுகிற ஸ்தலம். இங்கே வர்றவங்க வேதம் சொல்லுது, பயத்துடனே அவரை சேவிங்கள், நடுக்கத்துடனே அவருடைய சமூகத்தில் ஏன் விளையாடாதீங்க, ஏன் அப்படி பண்ணாதீங்க, ஏன் இப்படி பண்ணாதீங்க, ஏன் கொஞ்சாதீங்கன்னு சொல்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் கொஞ்சறதுனால விளையாடுறதுனால எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, தேவ கோபம் உங்கள் மேலே வரும். ஹல்லேலூயா. தேவாலயத்தை கனம் பண்ணணும். ஏன்னா தேவாலயங்கிறது தேவன் உலாவுகிற இடம். இது பரிசுத்தமுள்ள இடம்.
இதை கனவீனம் பண்ணினீங்கன்னா, இதை கனம் பண்ணலைன்னா, இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா, இதை பரிசுத்தமாக வந்து கனம் பண்ணலைன்னா அவருடைய பரலோக ராஜ்யத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க ஒரு வசனத்தை, யோவான் 1:17 வசனம். யோவான் 1:17 எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அன்றைக்கு பழைய, நல்ல கவனமாக கேளுங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தது என்னது? உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்தது? நியாயப்பிரமாணம், மன்னா வைக்கப்பட்ட பாத்திரம், ஆரோனுடைய துளித்த கோல். இது மூன்றுமே கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பானது. எப்படி எனில் மோசேயின் மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, அதற்கு ஒப்பான அடுத்தது என்னது? கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. அப்ப மோசேக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணமும் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் சத்தியமும் ஒன்று. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் கர்த்தருடைய வார்த்தையும் இயேசுவும் ஒன்று. அல்லேலூயா. அது எங்க பார்க்கலாம்? 14வது வசனத்தை வாசிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி, சத்தமா சொல்லுங்க, எதினாலும்? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல சொன்ன தெரியுமா? மிஸ்கான் எல்லாம் சொல்லுங்கன்னு. இங்க சொல்லி இருக்கு பாத்தீங்களா? வாசம் பண்ணினாரு. இந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை மிஸ்கான். ஹல்லேலூயா. என்ன தெரியுமா சொல்லுங்க? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே மிஸ்கான் பண்ணினார். ஹல்லேலூயா. அப்ப மிஸ்கான்னா யாரு சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரம்னா யாரு சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து. சபைனா யாரு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எப்படி? வாசிங்க 1வது வசனம், யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. நல்ல கவனமா கேளுங்க. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை யாரு? ஏவன். ஹல்லேலூயா. வார்த்தை யாரு? இயேசு. அவர் எப்படி? கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம். அப்ப மிஸ்கான் என்று சொன்னா ஆசரிப்பு கூடாதுண்டா யாருக்கு ஒப்புனா? இயேசுவுக்கு ஒப்பானது. ஹல்லேலூயா. அப்ப இந்த தேவாலயம்னா யாருக்கு ஒப்பானது? இயேசுவுக்கு ஒப்பானது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம யாரை கனம் பண்ணி ஓடி வரோம்? இயேசுவை கனம் பண்ணி ஓடி வரோம். சபையில எதை பார்க்க வாரீங்க? இயேசுவை பார்க்க வாரீங்க. சபையில யாரோடு பேச வாரீங்க? இயேசுவோடு பேச வாரீங்க. சபையில யாரோடு உறவாட வாரீங்க? இயேசுவோடு உறவாட வாரீங்க. அப்படி வர்றவங்க தான், அப்படி கனம் பண்றவங்க தான், அப்படி விசுவாசிக்கிறவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செய்து சர்ச்சில் ஆராதனை நடக்கும்போது வீட்டில் இருக்காதீங்க. 1000 காரணம் சொல்லி நீங்க வராம இருக்கலாம். ஆனா ஒரே காரணம், இயேசு இங்கே இருக்கிறார். நான் இயேசுவை பார்க்க போறேன், இயேசுவை ஆராதிக்க போறேன், இயேசுவோடு உறவாட போறேன். அதுதான் காரணம். அல்லேலூயா. நீங்களும் நானும் 1000 காரணம் சொல்லி இன்னைக்கு ஆலயத்துக்கு வராம இருக்க முடியும். ஆனா ஒரே காரணங்க, இயேசு இங்கே இருக்கிறார். என் நேசர் இங்கே இருக்கிறார். எனக்காய் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து எனக்காய் நேரம் செலவு பண்ணி என்னை கனம் பண்ணி என்னை சந்திக்க என் இயேசு இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். நான் இனி எங்கேயும் போக மாட்டேன். இதற்கு தான் முக்கியத்துவம். அல்லேலூயா. இப்போ வெள்ளிக்கிழமை என்ன செய்யறது? வேலைக்கு போகணுமே, போங்க, ஒரு பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக வேலைக்கு போங்க. ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஒன்று இருக்குது தெரியுமா? இது ஓய்வு நாள், இது கர்த்தரை கனம் பண்ணுற நாள். அல்லேலூயா. இது கர்த்தருக்குரிய நாள். அல்லேலூயா. இது கர்த்தர் நம்மை சந்திக்கிற நாள். அல்லேலூயா. இந்த நாளில் எங்கே தான் வரணும் சொல்லுங்க? எங்கே தான் வரணும்? தேவ ஆலயத்துக்கு தான் வரணும். அல்லேலூயா. இங்கே வந்தாதான் அங்கே போக முடியும். இங்கே வரலன்னா அங்கே போக முடியாது. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. எத்தனை பேர் தெரியுமா, பாஸ்டர் ஏதாவது நினச்சிருவாரோ, இல்லை மற்றவங்க யாராவது நினச்சிருவாங்களோ? நல்லா தெரிஞ்சுடுங்க, நீங்கள் 4 வாரம் வரலன்னா நாங்களே உங்களை மறந்துடுவோம். ஆனால் இயேசு உங்களை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. நீங்கள் 5 வாரம் வரலன்னா பக்கத்தில் உள்ளவங்க உங்களை மறந்துடுவாங்கங்க. ஆனால் இயேசு உங்களை மறக்க மாட்டா. இயேசு உங்களை ஒரு நாளும் வெறுக்க மாட்டா. இயேசு உங்களை புறம்பே தள்ள மாட்டா. இயேசு உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் இந்த ஆசரிப்பு கூடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இங்கே இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் இங்கே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன சொன்னார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் சபையின் வாசல் என்னது? வழி. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஸ்தலம் என்னது? சத்தியம் பேசுகிற இடம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போற என்ன தெரியுமா? ஜீவனுக்குள்ள போறது. வழி, சத்தியம், ஜீவன். யாரெல்லாம் இந்த வழியின் மூலமாய் உள்ளே வந்து அவருடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுறாங்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா. பரிசுத்த ஸ்தலம் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்தம். வழி வந்து பிரகாரம், சத்தியம் வந்து தேவாலயம், இந்த பரிசுத்த ஸ்தலம் நித்திய ஜீவன் மகா பரிசுத்த ஸ்தலம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, உங்களையும் என்னையும் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகணும்னு சொல்லி அநேக ஆலயங்களை திறந்து, அநேக ஆலயங்களை ஏற்படுத்தி, ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி, மேய்ப்பர்களை ஏற்படுத்தி, என் ஜனங்கள் என்னிடத்தில் வர இடம் தடை பண்ணாதுன்னு சொல்லி இன்றைக்கு உலகம் முழுவதிலும் சபை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சிடுங்க, இந்த சபைக்குள்ள வர்றவங்க தான் பாக்கியவான். அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு ஆள் உள்ள வர முடியாது. அவருடைய சித்தம் இல்லாமல் ஒருவர் அவரை ஆராதிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேற்றுக்கு நான் என்ன தெரியுமா நினச்சேன்? சாயங்காலம் வந்துட்டு போ, தொண்டையில் வீட்டில் போய் பேசினா சத்தமே வர மாட்டேங்குது, காற்று தான் வருது. நான் சொன்னேன், ஆண்டவரே நான் ஊழியம் தானே பண்ணுறேன், இனி இந்த சத்தம் கிளியர் ஆனால் தான் நான் என்ன செய்வேன்? பிரசங்கம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம், நீ யார்? நீ பிரசங்கம் பண்ணலன்னா அவருக்கு என்ன பிரச்சனை? ஆண்டவரே மன்னிச்சிரு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அழுது ஜெபம் பண்ணியிருக்கேன். அல்லையா? நீங்களும் நானும் வரலன்னா நஷ்டம் அவருக்கு இல்லைங்க. நீங்களும் நானும் செய்யலைன்னா நஷ்டம் அவருக்கு இல்லை, நஷ்டம் உங்களுக்கு. அல்லையா? நஷ்டம் எனக்கு, நஷ்டம் நமக்கு. அல்லையா, அல்லையா. அதான் சொன்ன, யார் கர்த்தாவே உம்முடைய கூடாரத்தில் தங்குவானோ சொல்லுங்க. யார் இந்த கர்த்தருடைய ஆலயத்தை கனம் பண்ணி இதில் தங்க விரும்புகிறானோ சொல்லுங்க எல்லாரும். யார் இந்த கூடாரத்தை கனம் பண்ணி இதில் வாசம் பண்ணுகிறானோ அவன் தான் எங்கே போவான்? பரலோக ராஜ்யத்துக்கு போவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால எப்படியா பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆலயத்துக்கு வராதீங்க. இங்கே வரும்போது ஒரு பயபக்தி வேணும். அல்லையா? இங்கே வரும்போது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம் வேணும். வரும்போது எல்லாரும் அப்படி தான் வந்தோம், ஆனால் உள்ளே வந்து பரிசுத்தமாக்கப்படணும். அல்லையா? உள்ளே வந்து நம்முடைய வாழ்க்கை மாறணும், உள்ளே வந்து நம்முடைய எண்ணங்கள் மாறணும், நம்முடைய சிந்தனைகள் மாறணும், நம்முடைய நினைவுகள் மாறணும், நம்முடைய தரிசனங்கள் மாறணும், நம்முடைய எதிர்பார்ப்புகள் மாறணும், நம்முடைய எல்லா விதமான வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களும் மாறினாதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. பாருங்க, இயேசப்பா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது பிலிப்பு செசரியாங்கிற ஒரு பட்டணத்துக்கு வருவார். அந்த உடனே தம்முடைய சீஷர்களை பார்த்து கேட்பார், இந்த ஜனங்கள் என்ன யாருன்னு சொல்கிறாங்க? அந்த வசனம் எங்கே இருக்குது தெரியுமா? சரி, என்ன அப்படி கேட்பார். கேட்ட உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? என்ன பதில் சொல்லுவாங்க சொல்லுங்க? சிலர் உம்மை ஏலியா என்றும் சிலர் உம்மை தீர்க்கதரிசி என்றும் சொல்லுகிறாங்க சொல்லுவாங்க. சரி, ஆமாம், உண்மைதான். அடுத்த உடனே பேதுரு கேட்பார், நீ என்ன, நீங்கள் என்ன, யாருன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்க ஆண்டவரை? அவர் பேதுரு என்ன சொன்னார்? ஆண்டவரே, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. மத்தேயு 16:13 வாசிங்க. மத்தேயு 16:13 வாசிங்க. பின்பு இயேசு
வந்தபோது நம்முடைய சீஷரை நோக்கி அவருடைய சீஷரை நோக்கி மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யாருன்னு சொல்றான்னு கேட்டாரு. அதற்கு அவர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும் சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர் நீங்கள் என்ன யார் என்று சொல்லு. நீங்க யாருன்னு பாக்குறீங்க சொல்லுங்க. இவர் யாரு? ஏதோ ஒரு தெய்வம் அப்படித்தானே சொல்லுங்க. அப்படித்தானே ஒரு வல்லமை உள்ளவர் அப்படித்தானே. ஆனா அவர் என்ன நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே இயேசு அவனை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு என்ன செய்யல? வெளிப்படுத்தல. பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன். நல்ல கவனமா கேளுங்க. நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார் பேதுருவை பார்த்து? இத உனக்கு மாம்சம் ரத்தம் என்ன செய்யல? வெளிப்படுத்தல. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் நம்முடைய சுயத்தினாலேயோ நம்முடைய மாம்சத்தினாலேயோ நம்முடைய முயற்சினாலேயோ இந்த தேவனை அறிந்து கொள்ளக்கூடாது. பரலோகத்தில் இருக்க தேவன் நம் மத்தியில் உலாவுற கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. அவரை உணர்ந்து அவரை அனுபவித்து அவருடைய பிரசன்னத்தை கண்டு அவரை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அவர் மாம்சத்தின் ரத்தத்தின் அல்ல, பரலோகத்தில் இருக்க தேவன் நமக்கு அவரை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அப்படின்னு சொல்றாரு. நீ அப்படி அறிந்து கொண்டாயானால் பாக்கியவான். அல்லேலூயா. யாரெல்லாம் இந்த தேவனை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி பரலோகத்தில் இருக்க தேவனுடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவாரோ அப்படி வெளிப்படுத்தப்பட்டவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் அப்படி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறாரா இயேசு நமக்கு? அப்படின்னா நம்ம தான் பாக்கியவான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க, எனக்கு இயேசு என்னை வெளிப்படுத்தினபடினால நான் இந்த உலகத்தில் பாக்கியவான். ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, பேதுருவே நீ யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இன்று முதல் என்னை அறிந்து கொண்ட முதல், நீ பாக்கியவானாய் மாறின இந்த நாள் முதல் நீ பேதுருவாய் இருக்கிறாய். பேதுருனா என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்க. பத்ரோஸ்னா என்ன? பெட்ரோஸ்னா என்ன? கல். என்ன கல்? கூழாங்கல். அல்லையா? தாவீது கையில் ஒரு கல் இருந்த அந்த கல் என்ன கல்? கூழாங்கல். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? எபிரேய பாஷையில் கேஃபா, இந்த கிரேக்க பாஷையில் பெட்ராஸ், எபிரேய பாஷையில் கேஃபா, இன்னொரு அராமிய பாஷையில் என்னன்னா எவன். எபனேசர். எபனேசர் என்ன? உதவி வரும். சொல்லுங்க. உதவி வரும் கண்மலை. எஃபான் சொல்லி எபனேசர் சொல்கிறோமா? அந்த எஃபான்லேருந்து தான் எபனேசர் வந்தது. எபனேசர் என்ன தெரியுமா? உதவி செய்கிற கண்மலை. ஆண்டவர் இங்கே என்ன தெரியுமா சொல்கிறாரு? நான் கண்மலையாக இருக்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், கூழாங்கல்லா இருக்கிறாய். கண்மலையாகிய என் மேல் இந்த சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள. இந்த சபை யார் மேலே கட்டப்பட்டிருக்கிறது? இயேசுவின் மேலே. நம்ம படித்தோம் இல்லையா? என்ன படித்தோம்? இன்னைக்கு கூட படித்தோம். என்னது? அவருடைய இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை. அவர் வாசம் பண்ணும்படி தம்முடைய ஜனங்களை தெரிந்து கொள்ளும்படி தெரிந்தெடுக்கப்பட்ட சபை தான் இந்த சபை. ஹல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்த பர்வதம் யாரு? சொல்லுங்க. இயேசு. ஹல்லேலூயா. கூடாரம் யாரு? இயேசு. பரிசுத்த பர்வதம் யாரு? இயேசு. தாவீது என்ன சொல்றான்னா, யாரெல்லாம் இயேசுவோடு நடக்கிறாங்களோ, யாரெல்லாம் இயேசுவோடு உறவாடுறாங்களோ, யாரெல்லாம் இயேசுவை அறிந்து கொள்ளார்களோ அவர்கள் தான் எங்கே போவாங்க? சொல்லுங்க. இயேசுவோடு போவாங்க.
இன்னைக்கு இயேசுவோடு நடக்காதவங்க, இன்னைக்கு இயேசுவோடு உறவாடாதவங்க, இன்னைக்கு இயேசுவை அறியாதவங்க, இன்னைக்கு இயேசுவை காண முடியாதவங்க இனி அவரோடு கூட அந்த பரிசுத்த பர்வதத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் தாவீதுங்க சொல்றான், இன்னைக்கு யாரெல்லாம் இயேசுவோடு நடக்கிறீங்களோ, ஆமென். இப்போ சொல்லுங்க, எல்லாம் கவனமாக கேளுங்க, எத்தனை பேர் இயேசுவோடு நடக்கிறீங்க? சொல்லுங்க, நடக்கிறீங்களா இல்லையா? இயேசுவோடு நடக்கிற அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? அல்லேலூயா. ஒரு பாஸ்டரு எங்கேயோ கடைக்கு போனாராம். அப்போ அவர் சபையில் வர ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? சிகரெட்டு குடிச்சிட்டு இருந்தாராம். பாஸ்டர் போனோன்னா சிகரெட்டை போட்டார். ஆனால் வாய்க்குள்ளே இருந்த புகையை என்ன செய்ய முடியல. சொல்லுங்கள், இது பொய் இல்லை, உண்மையாக நடந்த சம்பவம். புகையை விட முடியாமல் இவர் பாஸ்டர் பார்த்த உடனே பிரைஸ்தலான்னு சொல்லியிருக்காரு, பப்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா வாய்க்குள்ளே என்ன இருக்குது? என்ன இருக்குது? புகை. அதை அடக்க முடியுமா? அது கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ் பிஸ்ன்னு வந்துடுச்சு. ஒன்று, ஏன்ப்பா பாஸ்டர் உங்களை கண்டு ஒன்று, சாரி பாஸ்டர் உங்களுக்கு முன்னாடி அடிச்சுட்டு மன்னிச்சுடுங்க. பாஸ்டர் என்னமா சொன்னாரா? எனக்கு நீ பயப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. உன் கூட யார் இருக்கார்? யார் இருக்கார்? எனக்கு பயந்து இவருக்கு பயந்து நீங்கள் சிகரெட் அடித்தாலோ மறைச்சாலோ ஒன்றும் பிரயோஜனம்? சொல்லுங்கள். எங்களுக்கு பயந்து நீங்கள் இங்கே வந்து பணிவோடு அல்லேலியா சொல்லி ஒரு பிரயோஜனம்? வீட்டில் போய் பார்த்தா தெரியும், எல்லாருக்கும் வாயிலும் மைக் வச்சுருக்கு, பேசுகிற பேசி. இங்கே வந்து எப்படி தெரியுமா? அல்லேலியா. வீட்டில் எப்படி பேசுவாங்க? லே வீட்டில் அப்படி பேச. இங்கே வந்து எப்படி தெரியுமா? நல்லா இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க. எங்களுக்கு பயந்து நீங்கள் இங்கே என்ன வேஷம் போட்டு என்ன இல்லை? புரியுதா உங்களுக்கு? நான் சொல்ல வர்றது புரியுதா? யார் உங்க கூட இருக்கார்? யாருக்கு பயப்படணும்? ஹல்லேலூயா. இன்னும் 5 வசனம் இருக்கு. மொத்தம் இதில் எத்தனை வசனம் உண்டு? 5 வசனம். 5 வசனத்தையும் பேசினா 1 மணிக்கு தான் முடியும். பேசுவோமா? அல்லேலூயா. பேசுவோமா பேசாண்டாமா? பாஸ்டரே சொல்லியாச்சு, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், முடிங்க பாஸ்டர் போதுன்னு சொல்லி. நல்லா தெரிஞ்சிடுங்க, யார் கூட இருக்கிறா? சிந்திக்க வேண்டிய நேரம். எத்தனை பேர் இயேசுவோட நடக்கிறீங்க? நீங்கள் என்னைக்கு இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ, என்னைக்கு இந்த ஆலயத்தில் வந்து அவர் அப்பான்னு கூப்பிட்டீங்களோ, என்னைக்கு அவருக்காக வாழன்னு முடிவெடுத்தீங்களோ, உங்கள் கூட யார் இருக்கா? இனி மனுஷனை கண்டு சிகரெட்டை கீழே போடாதீங்க. இனி மனுஷனை கண்டு நல்ல பிள்ளையா நடக்கிற மாதிரி நடிக்காதீங்க. இனி மனுஷனுக்கு முன்பாக கனம் பெறணும்னு நினைக்காதீங்க. ஒன்றை தெரிஞ்சுக்கிடுங்க, உங்கள் கூட இயேசு இருக்கிறார். உங்கள் கூட இயேசு வந்துட்டு இருக்கிறார். அவரோடு நடந்தா மாத்திரமே, அவரை கனம் பண்ணா மாத்திரமே, அவர் என்னோடு கூட இருக்கிறார்ங்கிற பயத்துடன் நடந்து அவரை சேவித்தால் மாத்திரமே இந்த பரிசுத்த பர்வதத்தில் போய் வாசம் பண்ண முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைன்னா நல்ல கவனமாக கேளுங்க, அவர் இன்னைக்கு இங்கே இருக்கிறார், உங்க கூட இருக்கிறார், உங்க வீட்டில் இருக்கிறார். இயேசு சர்வ வியாபி, அவர் எல்லா இடத்துல இருக்கிறார். அவர் சொன்னார், என்னை தேடுகிறனாலே நான் காணப்படுவேன். அல்லேலூயா. யார் அவரை கனம் பண்ணி, யார் அவர் என் கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து பயந்து அவரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு அவரை வெளிப்படுத்துவார். பேதுரு பயந்து கனம் பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான். பரலோகத்திற்கு தேவன் அவருக்கு வெளிப்படுத்தினா, நீ கூட நடக்கிறது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு கூட எனக்கு கூட இன்னைக்கு நடந்து கொண்டு வந்திருக்கிறவர் சாதாரண ஒரு தெய்வம் அல்ல, கல்லோ மண்ணோ விக்கிரகம் அல்ல, ஒரு மரித்து போன தெய்வம் அல்ல. மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஜீவனுள்ள ஒரு தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் அவரோடு நடக்கிறீங்க?
எத்தனை பேர் அவரோடு நடக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் இந்த இயேசுவை இன்னும் அறியணும்னு விரும்புறீங்க? எத்தனை பேர் இந்த இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையில முதலிடம் கொடுக்குறீங்க? எத்தனை பேர் அவரை கனம் பண்றீங்க? எத்தனை பேர் தேவாலயத்தை கனம் பண்றீங்க? அல்லேலூயா. அவர்கள் தாங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. இல்லாம காலையும் மாலையும் அவரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. சும்மா ஓயாம ஸ்தோத்திரம் சொல்றதுனால பிரயோஜனம் இல்லை. வேதத்தை தூக்கி நடக்கிறனால பிரயோஜனம் இல்லை. நான் கிறிஸ்தவன்னு சொல்றதுனால பிரயோஜனம் இல்லைங்க. ஒரே இது, இயேசு என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இங்க இருக்கிறாருங்க. சபைக்குள்ள வரும்போது கவனமா இருங்க. சபைக்குள்ள நீங்க பேசுற அதான் சொல்லுங்க, மனம் பதறி தேவ சமூகத்தில் ஒரு வார்த்தை என்ன செய்யக்கூடாதான்? பேசக்கூடாது. ஏன்? வார்த்தையின் மிகுதியினால பாவம் இல்லாமல் போகாது. சபைக்குள்ள வந்து, ஆலயத்துக்குள்ள வந்து, இந்த கட்டடத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னு நினைச்சிடுங்க, இங்க தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். இதுக்குள்ள வரும்போது விளையாட்டா வராதிங்க. அதுக்குன்னு மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு பரிசுத்தமா ஆயிராண்டா. சிலவங்க தெரியுமா, பரிசுத்தானா உம்முன்னு ஆயிடுவாங்க. நான் ஆண்டோடைய பிள்ளை, ஆண்டவருக்கு தெரியும். அது பிசாசு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் தேவாலயத்தில் தேவனை கனம் பண்ணி அமர்ந்திருக்கணும். விளையாடிட்டு இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளைங்க எல்லாம் நல்ல கவனமாக கேளுங்க. இங்கே யார் இருக்கிறா சொல்லுங்க. சின்ன பிள்ளைங்கெல்லாம் சொல்லுங்க, இங்கே யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. விசுவாசிச்சு உங்க இருதயத்தில் நம்பி இயேசு இங்கே இருக்கிறான்னு சொல்லி உண்மையாக உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுத்து பாருங்க, இயேசு உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அவர் சொல்றார், நான் தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்க ஒரு காலம் மரிப்பதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்துக்கு மரித்து, உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு மரித்து, ஆசை இச்சைகளுக்கு மரித்து கிறிஸ்துவுக்காக வாழணும், கிறிஸ்துவோடு நடக்கணும் விரும்புகிறவங்க ஒரு காலம் மரிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் உலகத்துக்கு மரிக்கலைனா, இன்னும் உலகத்தில் உள்ள ஆசை இச்சைகளுக்கு மரிக்கலைனா, இன்னும் உலகத்தில் உள்ள பாவங்களுக்கு நீங்கள் மரிக்கலைனா இந்த இயேசுவை அறிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களாலே தான் அவரை கண்டடைய முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்போ சொல்லுங்க, நான் இயேசுவோடு நடக்கிறேன்னு? ஹல்லேலூயா. இயேசுவோடு நடக்கிறீங்களா? இல்லைன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். தாவீது ஆரம்ப காலத்தில் இயேசுவோடு நடந்தார். ஹல்லேலூயா. ஒரு சில சூழ்நிலைகள் வந்தபோது இயேசுவிடத்தின் தூரம் போனார், அசைக்கப்பட்டார். திரும்ப உணர்ந்து திரும்பவும் இயேசுவிடத்தில் வந்தார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தார். என்ன தெரியுமா கேட்டார்? ஆண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாக ஆவி என்ன தாங்க செய்யுங்க. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவி என்ன தந்து எடுத்துக்கொள்ளாமலும் ஏறும். தாவீது கேட்டு என்ன தெரியுமா? அவருடைய சமூகத்தில் நான் எப்பொழுதும் இருக்கணும். அவர் என்ன சொன்னார்? 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் சொல்கிற ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்கள் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் தங்கி இருப்பதையே விரும்பே. விடியலுக்காய் காத்திருக்கிற காவக்காரனை பார்க்கலாம் அதிகமாக என் இருதயம் ஆண்டவருக்காய் காத்திருக்கிறது. மான்கள் நீரோடைய வாஞ்சிப்பதை போல என் ஆத்துமா ஜீவனுள்ள ஆண்டவர் மேல தாகமாய் தவனமாய் இருக்கிறது. இதுதான் ஆண்டவரோடு நடக்கிற அனுபவம். இதுதான் ஆண்டவரை தேடுகிற அனுபவம். இதுதான் ஆண்டவரை கனம் பண்ணுகிற அனுபவம். இதுதான் ஆண்டவருக்கு பயப்படுற அனுபவம். நல்லா தெரிஞ்சிடுங்க, நீங்க படிக்கிறது, படித்து பட்டம் வாங்கிறது ஞானம் அல்ல. கர்த்தருக்கு பயப்படுறதே ஞானம். அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறீங்களோ அதுதாங்க ஞானம். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு அவங்களுக்கு உலகத்தில் வேற எதுவும் முக்கியமாக இருக்காது. அவங்களுக்கு தாவீது சொன்ன போல உம்முடைய ஆலயம். அவர் பாருங்க, ராஜா, அவருக்கு எங்கேயும் போயிடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அவர் சொல்றாரு, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு அவருடைய ஆலயத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதே நான் நாடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருந்து ஆராய்ச்சி செய்வதே
விரும்புவேன்னு சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, வேதம் என்ன சொல்லுது? வாசிங்க, 15:1 வாசிங்க. கர்த்தாவே, எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? இனிமா இருங்க. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவானோ அவனே உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். எல்லாருக்கும் கூட வாசிங்க. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவானோ அவனே நீர் என்றென்றைக்கும் வாசமாக இருக்கிற பரிசுத்த பர்வதமாகிய பரலோகத்தில் வாசம் பண்ணக்கூடிய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, கர்த்தருக்கு சித்தமானா அடுத்து நான் இனி என்னைக்கு மெசேஜ் விடுவேன், அதுக்கப்புறம் அந்த பாக்கி உள்ள 4 வசனத்தையும் பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாரும் கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் மாத்திரம் பெருகணும், ஆண்டவரே நீர் உயரணும், ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமே இல்லைப்பா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேற்றுக்கு இருந்தவங்க இன்னைக்கு உயிரோடு இல்லைங்க. நேற்றுக்கு சிரித்து பேசிகிட்டு இருந்தவங்க இன்னைக்கு உயிரோடு இல்லை. நேற்றுக்கு சந்தோஷமாக களி கூர்ந்தவங்க இன்னைக்கு உயிரோடு இல்லை. கர்த்தர் இன்றைக்கு உங்களை என்னையும் உயிரோடு வைத்திருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, அவருடைய சமூகத்தில் அவருடைய ஆலயத்தில் வருவதற்கு அவர் அனுமதித்தால் மாத்திரமே வர முடியும். வேதம் சொல்வது, பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்வார், ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையில் சேர்த்து கொள்வார். உங்களை என்னையும் நமக்கு இருக்கிற அந்த சிறிய பக்தியை பார்த்து அவர் நம்மை சேர்த்து கொண்டார். ரட்சிக்கப்படும்படி நம்மை சபையில் அழைத்து வந்திருக்கிறார். இந்த இடத்துல இயேசு வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ரிகா மாஷன் துலா ரபா லாபா, எத்தனை பேர் உணர முடிகிறது? நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ? பிள்ளைகளை எல்லாரும் கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடுங்க. ஒருத்தர் கூட கண்ணை திறக்கக்கூடாது. நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, உணர முடியுதோ இல்லையோ, என் இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறா. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் சர்வ வல்லவர், அவர் எல்லாம் செய்ய வல்லவர், அவர் மகிமை உள்ளவர். வானமும் பூமியும் உண்டாக்கினவர், பூமியும் அதன் நிறைவும் அவருடையது. ஆனாலும் அவர் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு, தன்னுடைய சர்வ மகிமையை வைத்துவிட்டு பிதாவின் வலது பார்சத்தில் இருப்பதே கொள்ளையாடின பொருளா எண்ணாதபடி தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து நம் மத்தியில் சபையின் நடுவில் நம்மை சந்திக்கும்படி, நம்மை விசாரிக்கும்படி, நம்மை போஷிக்கும்படி, நம்மை பலப்படுத்தும்படி, நம்மை அதிகாரப்படுத்தும்படி, நம்மை உயர்த்தும்படி, நம்முடைய உன்னதத்தில் வாசம் செய்ய நம்மளை தகுதி ஆக்கும்படிக்கு கர்த்தர் நம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி உண்மையாய், ஆண்டவரே இந்த தேவாலயத்தை குறித்த ஒரு பயம் எனக்கு இல்லாம போயிட்டப்பா, ஆராதனை குறித்த ஒரு கனம் இல்லாம போயிட்டு, துணிகரமா இந்த ஆலயத்தில் வந்தேன் ஆண்டவரே, பாவத்தோடு வந்தேன் ஆண்டவரே. மீண்டும் மீண்டும் பாவம் செய்து உம்மை துக்கப்படுத்தி கொண்டு இந்த ஆலயத்தில் வந்து துணிகரமாய் நின்று என் மேல் கிருபையாயிரு என்று கேட்போமா? எல்லாரும் கேளுங்க. இதை குறித்து ஒரு பயம் இல்லாம போச்சப்பா, எனக்கு சாதாரணமா போயிட்டு என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு கேளுங்க. எல்லாம் கண்ணை மூடுங்க, பிள்ளைலாம் கண்ணை மூடுங்க, பிள்ளைகள்லாம் கண்ணை மூடி கேளுங்கப்பா. எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்குப்பா. உடைய உக்க கோபம் என் மேல் பற்றி எரியாமல் இருக்கட்டும் ஆண்டவரே. என் மேல் கிருபையாயிரும். நிர்விசாரமாய் வந்ததை மன்னி அப்பா, மதீனமாய் வந்து உம்மை ஆராதித்ததை மன்னிங்க. ஆலயத்துக்குள்ள ஒரு பயம் இல்லாம, ஒரு ஒழுங்கு இல்லாம, ஒரு பக்தி இல்லாம, பாவத்தோடு, பாவ எண்ணத்தோடு, பாவ சிந்தனையோடு மீண்டும் 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 விழுந்து 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 இந்த இடத்துல வந்து உம்மை துக்கப்படுத்தின பாவத்தை எனக்கு மன்னியும் என்று சொல்லி எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்றது, நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற அந்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்க. அவரை துக்கப்படுத்தினா நமக்கு வேதனை பெருகும். அவரை துக்கப்படுத்தினா நமக்கு தீங்குகள் வந்து நேரும், தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். தேவ பிள்ளைகளை இந்த நாள்ல கேளுங்க, யாப்பேசை போல கேளுங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதி அப்பா, என் எல்லையை பெரிதாக்கும், என் விசுவாசத்தின் எல்லை பெரிதாகட்டும், என் ஜெபத்தின் எல்லை
பெரிதாகட்டும், என் பரிசுத்தத்தின் எல்லை பெரிதாகட்டும், என் உண்மையின் எல்லை பெரிதாகட்டும், உம்மை விசுவாசிக்கிற விசுவாசத்தின் எல்லை என் வாழ்க்கையில பெரிதாகட்டும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும் என்று சொல்லி எல்லோரும் கேளுங்க. உண்மையாய் ஒப்பு கொடுங்க. உண்மையாய் ஆண்டவரை பார்த்து கூப்பிடுங்க. அவர் இரக்கமுள்ளவர். பிரியமான தேவ பிள்ளைகளே, தர்மையான வேளையிலும் கூட தேவனுடைய வார்த்தை உங்களோடும் என்னோடும் எல்லாரோடும் கர்த்தர் பேசி இருக்கிறார். நீங்கள் தேவனை கனப்படுத்துகிற ஒரு மகளாக, தேவனை கனம் பண்ணுகிற ஒரு மகனாக இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. அவர் சர்வ வல்லமையின் தேவன், அகில உலகத்தின் ஆண்டவர், சகர்வ சிருஷ்டிக்கும் எஜமான். அவரை நீங்கள் தெய்வமாக கொண்டிருப்பது ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற சனம் பாக்கியம் உள்ளது. உண்மையா அவரை சேவித்து உண்மையா அவருக்கு ஆராதனை செய்யும் பொழுதுதான் நீங்கள் அந்த மகிமையான ராஜ்யத்திற்குள்ளே போக முடியும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசினார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்னும் நாங்கள் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரும். சித்த மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. இந்த நாளிலும் கூட தெய்வ செய்திகளுக்காக துதிக்கிறேன். கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு ஏற்றபடி ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஒரு சுத்திகரிப்பு உண்டாவதாக, ஒரு பரிசுத்தம் உண்டாவதாக. கர்த்தரை ஆராதிப்பது ஒரு பெரிய பாக்கியம் என்று விசுவாசத்தோடு மகிமைப்படுத்தி வாழ எல்லாருக்கும் அனுக்கிரகம் பண்ணி ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய அபிஷேக கரம் நீட்டப்படுவதாக. ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தெய்வீக பயம் உண்டாவதாக. பயத்தோடு சேவிக்க, நடுக்கத்தோடு களி கூறுகிற ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. உன் பிள்ளைகள் மூலம் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த நாளில் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினபடிக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இதை பார்க்கிற கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் எல்லா தேவ மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்படைக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயாம், அல்லேலூயாம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம்.